இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அமைச்சர் நமச்சிவாயம். அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகள் இல்லையா என பொதுமக்கள் கேள்வி. மாநிலத்தில் அனைத்து சாலை ஆக்கிரமிப்புகளையும் கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும். உள்ளாட்சித்துறை அதிரடி உத்தரவு. இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரி. 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காரைக்கால் காவல்துறையினர் அதிரடி. தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியாரின் பிறந்த நாள். அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பொதுமக்களிடையே கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களிடையே காய்ச்சல், இருமல், சளி ஆகியவை அதிவேகமாக பரவி வருகிறது. அத்துடன் டெங்கு, சிக்கன்குனியா உள்ளிட்ட காய்ச்சல் காரணமாக தினமும் 100 முதல் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் தீவிர நோய் தாக்கத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு சுகாதாரத்துறை சார்பில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழும் நிலையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு வழக்கமான மாத்திரைகளையே வழங்கி அனுப்பிவிடுவதாக பொதுமக்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. மேலும் காய்ச்சலால் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மூலக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது உடல்நலம் தேறி வருவதாகவும் விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அமைச்சர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பொதுமக்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. மேலும் அமைச்சரே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதால் அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்காக போதிய சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ முறைகள் இல்லையா எனவும், காய்ச்சலால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களின் நிலை என்னாவது என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலை ஆக்கிரமிப்புகளையும் கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உள்ளாட்சித்துறையின் அதிரடி உத்தரவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து சாலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உள்ளாட்சித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பிறப்பித்துள்ளார். இந்த பட்டியல் கைக்கு வந்ததும் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்திற்கும் நோட்டீஸ் அனுப்பி முதலில் எச்சரிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு இடித்து அகற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிர்வாகம் அடிக்கடி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் நிலையில் அதனை நிரந்தரமாக தடுக்க முடியாத நிலை இருக்கிறது. எனவே ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு அருகில் உள்ள வேறு இடங்களில் மாற்று இடங்கள் கடைகளுடன் கட்டி கொடுத்து ஒழுங்குபடுத்தப்பட உள்ளது. அங்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான கழிவறை, மின் இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகள் வாயிலாகவும் செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வளையல் வியாபாரியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த 5 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த வளையல் வியாபாரி முகமது ரியாஸ் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வண்டி என்பதும் தெரியவந்தது. மேலும் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து முகமது ரியாஸை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் திருட்டு வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம்,
ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள நீரூற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வரத்தும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் முக்கிய தலைவர்களின் சிலைகளும் புதுச்சேரியில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகரின் முக்கிய சந்திப்புகளில் நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த நீரூற்றுகள் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை அருகே உள்ள நீரூற்றில் நீண்ட நாட்களாக நீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இரவு நேரங்களில் சிலைகளில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த மின் பெட்டிகள் பராமரிப்பின்றி உடைப்பட்டு காணப்படுகிறது. எனவே அம்பேத்கர் சிலை அருகே உள்ள நீரூற்றை சரி செய்து அங்குள்ள மின் பெட்டிகள் மற்றும் மின்சார வயர்களை சீரமைக்க வேண்டும் என்றும், மேலும் இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பின்றி உள்ள அனைத்து நீரூற்றுகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 152 மாணவிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் சண்முகம், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் கணபதி விவேகானந்தன் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் ராமலிங்கம், கைலாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற போஷன் மா பேரணி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்டம் 1 ஜோன் 6 மூலம் அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பில் போஷன் மா பேரணி நடைபெற்றது. பேரணியில் சத்தான உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதன் அவசியம் குறித்து பதாகைகளை ஏந்தியபடி ஊழியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழா, சிறுதானியங்களை வைத்து கோலப்போட்டி மற்றும் காய்கறிகளை கொண்டு போஷன் மா விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். நலத்திட்ட அதிகாரி பாலாஜி வரவேற்புரையாற்றினார். மேட்டுப்பாளையம் பொது சுகாதார மைய மருத்துவர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் சத்தான உணவு வகைகள் உட்கொள்ள வேண்டியதின் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து ஆயுர்வேத மருத்துவர் ராமன் சிறுதானியங்கள் உட்கொள்வதன் முக்கியத்துவம் மற்றும் சிறுதானியத்தின் பயன்பாடுகள் பற்றிய குறிப்புகளை எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தர்மாபுரி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் காவல்துறையினர் ஆய்வின் போது கைதிகள் கழிவறையில் இருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு கைதி விவேகானந்தன் கடந்த 16ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். கைதி தற்கொலையை தொடர்ந்து புதுவை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ரமேஷ் சிறையில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து சிறையில் நடைபெறும் நடவடிக்கைகளை சிறைத்துறையினர் மட்டுமல்லாது காவல்துறையினரும் கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 19ஆம் தேதி மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் 80க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிறைக்குள் சென்று கைதிகள் அறையில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை கைதிகள் தங்கும் அறைகள், வளாகங்கள் ஆகியவற்றில் அங்குலம் அங்குலமாக சோதனை செய்தனர். ஆய்வில் சிறை வளாகத்தில் செல்போன், பேட்டரி மற்றும் வயர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்ட கழிவறைகளில் 3 செல்போன்களை சிறைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காவல்துறையினர் சோதனை செய்துவிட்டு சென்ற 3 நாட்களில் சிறைக்குள் எப்படி செல்போன்கள் வந்தது, சிறைத்துறை வார்டன்கள் இதற்கு உடந்தையாக இருந்து வருகிறார்களா என்பது காவல்துறையினருக்கு புரியாத புதிராகவே உள்ளது. சிறை கழிவறையில் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து நீதிபதிக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து காலாப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வண்ணார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சலவையாளர் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் கலியபெருமாள் வண்ணார் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையான வண்ணார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே புதுச்சேரி அரசு மேலும் காலம் தாழ்த்தாமல் வண்ணார் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் வாழ்வாதாரம், சட்ட பாதுகாப்பு, கல்வி மற்றும் பொருளாதார வண்ணார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், சட்ட ஆலோசகர் சிவசங்கர், துணைத் தலைவர் லதா பெருமாள், பிரபுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக மாபெரும் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவன் கோவில் மக்களை கொண்டு அப்பகுதி மக்களிடையே டெங்கு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பதாகைகள் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் கோவில் பகுதியில் பேரணி நடைபெற்றது. பின்னர் வீடு வீடாக சென்று டெங்கு கொசு உற்பத்தியாகும் பொருட்களை அப்புறப்படுத்தி மக்களிடம் டெங்கு கொசு உற்பத்தியாகும் இடங்கள், பொருட்கள் பற்றி மதர் தெரேசா மாணவிகள் எடுத்து கூறினர். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் முகமது ஃபைசல் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மதர் தெரேசா மாணவிகள், ஆஷா ஊழியர்கள், மாதர் சங்க பெண்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன் மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். 100 மணி நேரம் அதாவது வாரத்திற்கு 2 மணி நேரம் தூய்மைக்காக ஆர்வத்துடன் பணியாற்றுவேன். நான் குப்பை போட மாட்டேன். மற்றவர்களை குப்பை போடவும் மூலக்குளம் பகுதியில் உள்ள கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பிற்கான 1ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பிற்கான தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பாலின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார். விழாவில் முதன்மை விருந்தினராக புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண் துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் காசிலிங்கம் கலந்து கொண்டு அறிவியல் பாடத்தை அன்றாட வாழ்வோடு தொடர்புபடுத்தி படிக்கும்போது புரிதல் மிக எளிதாக உருவாகும் என்று கூறி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவியும் டெக் மஹிந்திரா சென்னை குழுமத்தின் மனிதவள அதிகாரியுமான பார்கவி கலந்து கொண்டு உரையாற்றினார். விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார அடிப்படையில் நலிவுற்ற மாணவர்கள் கல்வி பயில உதவும் விதமாக கல்லூரியில் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலம் கல்வி உதவித்தொகைக்கான காசோலை வழங்கப்பட்டன. விழாவின் போது அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 1ஆம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் சந்துரு தேவகன் நன்றி உரை வழங்கினார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7000 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.